நான் ரீசெண்டா திருச்சி புத்தூர் ஏரியாவில் இருக்கிற செல்லம்மாள் மண்பானை சமையல் உணவகத்துக்கு லஞ்ச் சாப்பிட போனேன். மண்பானை சமையல் மட்டும் புதுசு, மற்றபடி இதுவும் ஒரு வழக்கமான உணவகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன். ஆனா அந்த உணவகத்தோட என்ட்ரன்ஸே ஒரு மியூசியம் மாதிரி இருந்துச்சு. இது வேற மாதிரி உணவகம்னு புரிஞ்சது. வாங்க உள்ள போலாம். மேல கூரை, கீழே மண் தர, சிம்பிளான இடம். ஆனா மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. இந்த இடத்துல ஃபேன் கிடையாது, அதுக்கு பதிலா சாமரம் போட்டிருந்தாங்க. அதாங்க பழைய ராஜாராணி படத்துல எல்லாம் வரும்ல, ராஜாவுக்கு பணிப்பெண்கள் சாமரம்னு சொல்ற விசிறிய வீசி வீசி காத்து வரவழைப்பாங்க. அந்த சாமரத்துக்கு மோட்டார் போட்டு ஃபேன் மாதிரி ஓட விட்டுருந்தாங்க. அவ்வளவு குளிர்ச்சியான காத்து வந்தது. அப்புறம் பழங்கால பூட்டு, சாவி இதெல்லாம் அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலேயே இந்தியன் காயின் கலெக்ஷன் அப்படின்னு போட்டு பழங்கால நாணயங்களை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நடந்தா அந்த காலத்து வால்வு ரேடியோ, திருவள்ளுவர் சிலை, அந்த சிலைக்கு கண்ணாடி பாட்டில்கள் வச்சு ஒரு அழகான மண்டபம், பழைய காலத்து வால் கிளாக், இப்படி எல்லாத்தையும் அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷோகேஸ்ல இருக்கிறது எல்லாமே அந்த காலத்து பொக்கிஷங்கள். பழைய டைப்ரைட்டிங் மெஷின் கூட இருந்தது. அந்த காலத்து சினிமாவில் பார்த்த லேண்ட்லைன் போனை பாருங்க. இதெல்லாம் பார்த்து ரசிக்கவே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப சாப்பிட்ற ஹால் பாருங்க. மண்பானையில சமைச்ச சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் மண் பாத்திரங்கள்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடமே ஒரு மண்பானை கலைக்கூடம் மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிட்டு முடிச்சு வெளியில வந்ததும் இந்த சாமர காத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த வீடியோல செல்லம்மாள் மண்பானை சமையல் சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.